ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசிக்கு உண்டான மார்ச் மந்த் பலன்கள். ஒன்றாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கும், இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்ன போல்டு டிசிஷன் எடுப்பீங்க, சடன் எமோஷனல் ரியாக்ஷன் ஏற்படும், அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இரண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்பீச் இல்லை கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக யோசிச்சு பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இன்கம் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஹிடன் எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். என்ன அன்எக்ஸ்பெக்டடாக ஃபினான்ஷியல் ஷிஃப்ட் ஏற்படும். என்ன ரிசர்ச் பேஸ்டு இன்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மூணாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். சைலண்டாக இருக்கிறது குரோத்தை கொடுக்கும். என்ன மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபோக்கஸ், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுவீங்க. என்ன நான்காம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது வீட்டில் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகங்கள் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு. இப்போ என்னன்னா வீட்டில் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படலாம், சடன் சேஞ்சஸ் ஏற்படும். என்ன ஈகோ கிளாஷஸ் ஏற்படும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஐந்தாம் வீட்டு நான்காம் வீட்டு பலன்கள்ல கொஞ்சம் அமைதி அப்படிங்கிறது கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கும். மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமாக தேவை. மெச்சூரிட்டியாக இருக்கும்போது தான் நம்ம தப்பிச்சுக்க முடியும். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவியாக இருக்கும். ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சுக்ரன், சனி சேர்ந்துருக்கிறதுனால சீரியஸ் லவ்வில் நல்ல மெச்சூரான லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. எமோஷ்னலாக ரொம்ப ஹெவியாக இருப்பீங்க. என்ன கிரியேட்டிவிட்டி சூப்பராக இருக்கும். என்ன லைட்டாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரா மாதிரி இருக்கும், அப்புறம் சரியாயிடும். என்ன ஸ்பெகுலேட்டிவ் லாஸஸ் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஹிடன் எமோஷன்ஸ் ரொம்ப மறைச்சி வச்சு ஒரு சில வருத்தங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தாங்கிக்கிற மாதிரி இருக்கும். என்ன நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்கும். எதிரிகள்லாம் கொஞ்சம் மேனேஜபிளாக தான் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. என்ன இம்பல்சிவ் ரியாக்ஷன் டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதெல்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். போல்டு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி உண்டான சூழ்நிலை ஏற்படலாம். ஆர்குமெண்ட்ஸில் கொஞ்சம் கவனங்கள் தேவை. ஏழாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பொசசிவ்னஸாக கொஞ்சம் இருப்பீங்க. என்ன ப்ராக்டிக்கல் பாண்டிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். என்ன ரொமான்டிக் கனெக்ஷன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. சில்ட்ரனோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப நல்லா பாண்டிங் ஏற்படும். உங்களுக்கும் சில்ட்ரனுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் எமோஷ்னல் மெச்சூரிட்டியாக இருப்பீங்க இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஹிடன் பிளெஸிங்ஸ், அதாவது மறைமுகமான ஒரு ஆசீர்வாதங்கள் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. சடனாக ஏதாவது ஒரு நியூஸ் வரும், நல்ல நியூஸ் வரும், அது உங்களுக்கு நல்லா ஒரு இதை கொடுக்கும். என்ன டாக்குமெண்ட், ப்ராப்பர்ட்டி இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். கம்யூனிகேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்ன பிளானிங்ல நல்லா பிளான் பண்ணி பண்ணணும், இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம். டக்குன்னு எதுவும் எடுத்த கொத்தமான்னு பண்ணக்கூடாது. 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது டிராவல் பாசிபிளாக இருக்குது. எங்கேயாவது ஒரு சிறுதூர பயணங்கள், இங்கே அங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பயணங்கள் ஏற்படும். அப்பாவோட சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். என்ன ஃபாரின் கனெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. என்ன எமோஷ்னல் டிராவல் ஏற்படலாம். சரியா, அப்பா வழி சம்மந்தப்பட்ட வழியாக ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கெரியரில் ரீதிங்க் பண்ணுவீங்க. ஓகே, இதுலேருந்து இன்னொன்று அடுத்தது ஷிஃப்ட் ஆகலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பிரிச்சுவல் கரியர் தாட் அதிகமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் கரியர் அப்படின்னா அது ஒரு பகுதி இல்லையா நம்மளோட லைஃப்ல. சரி, அப்போ ஓகே ஸ்பிரிச்சுவல் அடுத்த கட்டம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இன்கம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். நீங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்து ப்ராஃபிட் இருக்கும். ப்ராப்பர்ட்டி பேஸ்டு இன்கம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கம்யூனிகேஷன் மூலயமா ஏர்னிங்ஸ் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலி சப்போர்ட் சூப்பராக இருக்கும். பிளானிங்லாம் சக்ஸஸ் ஆகும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது பண்ணுவீங்க, அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. லவ் ரிலேட்டட் உங்கள் பார்ட்னருக்காக ஒரு எக்ஸ்பென்ஸ் ஏற்படலாம். என்ன கிரியேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. என்ஜாய்மெண்ட், நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கிறதுக்குண்டான ஸ்பெண்டிங்கும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணுவீங்க. இந்த மந்தில் பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியதை பொறுத்த வரைக்கும் என்ன தாயோட ஹெல்த்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. வீட்டில் ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் வரலாம், அதை தவிர்த்துக்கிறது தேவை. இது ரெண்டு மட்டும்தான். மற்றபடி
நீங்கள் லக்கை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7 ஹார்சஸ் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ வந்து அமேசான்லேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய ஃபோட்டோ இருக்குது. இதை ஏன் செலக்ட் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு அங்க லட்சணங்கள் இருக்குது, அதுபடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு லக்கை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு கெரியரில் நான் இன்னும் நல்லா விசிபிள் ஆகணும், என்னோட எஃபர்ட் வந்து வெளியில் தெரியலை, நான் பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் நான் வெளியில் வரணும், விசிபிளாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி மாலைக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க. நன்றி.